இந்த முகடுகளை பாருங்க, பெரும்பாலும் வந்து சயன கோலத்துல இருக்க மாதிரி இருக்கும். வணக்கம். என்னடா வெற்றிடத்தை பார்த்து சாமி கும்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நான் வெற்றிடத்தை பார்த்து வணங்கல, இயற்கையை நோக்கி வணங்குறேன். அன்னையிலிருந்து இன்ன வரைக்குமே வந்து தொன்மையான வழிபாடு எதுனா அது இயற்கை வழிபாடு தான். அது மட்டும் இல்லாம இந்த இயற்கை அமைப்பு பார்த்தீங்கன்னா பெருமாளை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். பின்னாடி இருக்க மலையை ஒத்து பாருங்க, அந்த மலை முகடுகள் வந்து பெருமாள் வந்து படுத்திருக்க மாதிரி ஒரு காட்சி கொடுக்கும். அதனாலதான் இந்த இடத்த வந்து நான் கும்பிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, இங்க வர்ற இந்த இடத்துக்கு சுற்றுலா வர பெரும்பாலான மக்கள் வந்து இந்த மலையை வந்து பெருமாளாவே அவங்க வந்து நினைச்சு வணங்கிட்டு போறாங்க. இந்த மலை எங்க இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் செண்பகத்தோப்பு வனப்பகுதியில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த மலையை வந்து பெருமாள் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த சுந்தரராஜ பெருமாளே சயன கோலத்துல இருக்க மாதிரி இருக்க இந்த அதிசய மலைகளை நீங்க நேர்ல பார்க்கணும்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய செண்பகத்தோப்பு வனப்பகுதிக்கு வந்து அந்த செண்பகத்தோப்பு வனப்பகுதியோட மீன்வெட்டி அருவியிலிருந்து அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு 2 கிலோமீட்டர் பயணம் செஞ்சா காட்டலர் கோவில் அடையலாம். அந்த காட்டலர் கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மலைகள் தான் பெருமாளை பிரதிபலிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. அடர்ந்த வனப்பகுதியில நீரோடைகளுக்கு இடையில ஒரு இயற்கையில் சூழ்ந்த ஒரு அமைப்புல இந்த காட்டலர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இதோட அழகை பத்தி வர்ணிக்கணும் வார்த்தையே இல்லை, வந்து பார்த்தாதான் இது எவ்வளவு அழகா இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடியும். பின்னாடி இந்த காட்டலர் கோயிலுக்கு பின்னாடி இருக்க மலையை பார்த்தீங்கன்னா அதை வந்து பெருமாள் மலைன்னு சொல்லுவாங்க. அதை ஏன் பெருமாள் மலைன்னு சொல்றாங்கன்னா அதோட அமைப்பை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த முகடுகளை பாருங்க, பெருமாள் வந்து சயன கோலத்துல இருக்க மாதிரி இருக்கும். அதாவது சயன கோலத்துல சுந்தரராஜ பெருமாள் இருப்பார்ல படுத்த மாதிரி, அவரு படுத்திருந்தா எப்படி இருக்குமோ அது போலவே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பெருமாளை வந்து பிரதிபலிக்கும் விதமா அமைஞ்சிருக்கு. இயற்கையாவே இது வந்து செயற்கையா உருவாக்கப்படல, இயற்கையாவே வந்து அந்த மலை முகடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த காட்டலர் கோயிலுக்கு பின்னாடி இருக்க பெருமாள் மலை வந்து கூடுதல் ஒரு சிறப்பு சேர்க்கும் விதமா அமைஞ்சிருக்கு. இப்படி ஒரு அதிசயமான இந்த மலையை நம்ம எல்லா நாளுமே போய் பார்க்க முடியாது. வனத்துறை இந்த பகுதிக்குள்ள போறதுக்கு சில கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க. அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலையில 10 மணில இருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் தான் இந்த வனப்பகுதிக்குள்ள போறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அதனால மேல சொன்ன நாட்கள்ல மேல சொன்ன நேரத்துல போய் பார்த்துட்டு வாங்க. மேலும் இது ஒரு அடர்ந்த வனப்பகுதி என்பதால இந்த வனப்பகுதிக்குள்ள தனியா போக வேண்டாம், போகும்போது ஒரு குழுவா போங்க.